அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். ஸ்கிரீன் வந்துக்குதா? இப்ப தெரியுதுங்க உஸ்தாத். கடைசி கிளாஸ்ல என்ன சப்ஜெக்ட் படிச்சோம்? மத பத்தி படிச்சோம் அப்படியா? மதோட சட்டங்களை பத்தி படிச்சோங்க உஸ்தாத். இந்த கடைசியா அந்த மதுரை கான்செப்டை போயிட்டு தேடி பார்த்தீங்க அப்படியா? எல்லாம் சரியா? பிரச்சனை என்ன தெரிஞ்சா? ஆமா. ஆமாங்க வசனத்துக்கு உஸ்தாத். வரக்கூடிய மத்துகள் எப்படி நீட்டுறது, அந்த விஷயங்களை ஃபுல்லா பார்த்துட்டீங்க அப்படித்தானே? ஆமாங்க உஸ்தாத். இப்ப நாங்க இன்றைக்கு இன்னும் ஒரு பகுதிக்கு போறோம். முக்கியமாக ஓதுறதுல எங்களுக்கு வரக்கூடிய இன்னும் ஒரு பிரச்சனை தான். நாங்க பொதுவான திக்கி 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 எங்களுக்கு அறிமுகம் இல்லாத வசனம் ஒன்று எடுத்து நாங்க ஓத ஸ்டார்ட் பண்ணோம் என்றால் இடையில பேத்திட்டு குழப்பி முட்டி மோதி நாங்க நிறைய இடங்கள்ல ஸ்ட்ரக் ஆகி ஓதுற ஓதல் உண்டு. எங்கள்கிட்ட இருக்குது புதிய வசனங்களை நோக்கி போற நேரத்துல. அது சின்ன வசனமா இருந்தாலும் ஆ, சரி, பெரிய வசனங்களா இருந்தாலும் சரி, அந்த உச்சரிப்பு சட்டம் என்கிறதுக்கு அப்பால ஒரு ஃப்ளோல சரளமா ஓகேங்க ஓதுறது உஸ்தாத். என்ற அந்த இடத்துக்கு போற இடத்துல எங்களுக்கு ஒரு பெரிய சவால் கொண்டு இருக்குது. அதுக்கான சில விஷயங்களை தான் நாங்க இன்றைக்கு பார்க்க போகிறோம். உண்மையில நாங்க வசனங்களாக ஓதுற நேரத்துல நல்லா கேட்டுக்கோங்க. எழுத்தெழுத்தா ஆ பா தாண்டு இல்லாம சொற்கள் சொற்களாக இல்லாம வசனங்களாக அழகா ராகம் எடுத்து ஓதுற நேரத்துல எங்களுக்கு ரெண்டு உறுப்புகள் கவனமாக ஒர்க் பண்ணணும். ஒன்று எங்கட கண்ணை மூடிக்கொண்டு அல்லது ஒரு இடத்துல பார்த்து கொண்டு இன்னொரு இடத்துல ஓத இயலாது. அப்படித்தானே? நான் ஓகே. பார்க்கிறது ஆமா. மிக கவனமா இருக்கணும். ரெண்டாவது எங்களுடைய வாய். இந்த கண் பார்வை மிச்சமே முக்கியமான ஒன்று. எனவேதான் நாங்க சொல்றோம், எங்களோட கிளாஸ்ல ஜாயின் ஆகுற நேரத்துல போன அல்லது டிவைஸை நீங்க கையில வச்சுக்கொண்டு கிளாஸுக்கு ஜாயின் ஆக வேணாம் என்று சொல்றதுக்கான பிரதானமான ரீசன், அது கையில இருந்தால் எங்களோட கண் பார்வையிட்ட அந்த நுணுக்கம் எங்கள்கிட்ட வராது. கண் பார்வை நுணுக்கமா பார்க்கல் என்றால் நீங்க எவ்வளவுதான் ஓத ட்ரை ட்ரை பண்ணாலும் எங்களோட ஓதல் சரளமா வராது. எங்களோட ஓதல்ல ஓகே. சரளமான ஓதலுக்கு எங்களுக்கு இம்பார்ட்டன்டான பகுதி ரெண்டு. இது ஒன்று கண் பார்வையினுடைய ஓதல், கண்ணால ஓதையிலும். ரெண்டாவது வாயின் மூலமாக ஓதல். ரெண்டும் ஓதல் தானா? வாய் அசைக்காம ஓதலாம். அதே மாதிரி கண்ணை மூடிக்கொண்டும் மனப்பாடத்திலிருந்தும் எங்களுக்கு ஓதலாம். ஆனா எங்களோட ஓதல் சரியான ட்ரெக்ல வரணும் என்றால், ஒரு பார்த்து சரளமாக ஓதுறது என்ற அந்த பகுதி நடக்கணும் என்றால் இந்த ரெண்டும் ஒரு ஒழுங்குமுறையான அமைப்புல தொழில்படணும், ஒர்க் பண்ணணும் என்றது முக்கியம். ஹைரட். ஓகே இந்த உஸ்தாத். இது ரெண்டும் சரியாக தொழிற்படுற டைம்ல தான் ஒர்க் பண்ணா மட்டும்தான் எங்களால உருவான சரளமாக திக்காமல் ஓதலாம். Right? அப்ப இந்த இடத்துல பாருங்க, ஒர்க் பண்ண வேண்டிய மெத்தடை பாருங்க எப்படி என்று. இதான் அந்த ஒர்க் பண்ண வேண்டிய மெத்தட். ஓகேங்க உஸ்தாத். பாருங்க, கண் பார்வை ஸ்பீட் கொஞ்சம் முன்னாடி போகணும். எங்களோட வாயினுடைய ஸ்பீட் லைட்டா பின்னாடி அது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். கண் பார்வையிட வாசிப்புட ரீடிங் கொஞ்சம் ஒரு 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 2 அடி முன்னாடி போகும். அதை தொடர்ந்து 2 அடி பின்னாடி அதே ஸ்பீட்ல வாயும் சேர்ந்து பயணிச்சு கொண்டிருக்கும். இது நான் உங்களுக்கு உதாரணத்தின் ஓகேங்க. மூலமா பயன்படுத்தினா உங்களுக்கு ஈஸியா பார்க்க இயலும். இதுல பாருங்க, இந்த வசனத்தை இந்த வசனத்துல பாருங்க எப்படி என்று கண் பார்வை ஸ்பீட பாருங்க. பாருங்க, ஈயா என்று கண் பார்க்கிற நேரம் ஈய என்ன செய்யணும்? எங்களோட வாய் ஓத ஆரம்பிக்கணும். நல்லா கவனமா கேட்டுக்கணும். இது அப்படியே முன்னுக்கால் வர வரும். எழுத்துக்கு வார நேரம் எங்களோட கண் பார்வை வார நேரம் எங்களோட வாய் யாவை உச்சரிக்கிறது. திருப்பி கேலேருந்து நாகண்டுக்கு போற நேரம் கேவை உச்சரிக்கிறது. திருப்பி நாகுலேருந்து பூது என்றதுக்கு போற நேரம் என்கிறத உச்சரிக்கிறது. இப்படி இப்படி முன்னாடி எங்களோட கண் பார்வை ஸ்பீட் போக போக அதை தொடர்ந்து என்ன செய்யணும்? எங்களோட வாய் மெதுவாக தொடர்ந்ததாக உச்சரித்து கொண்டே வந்து கொண்டே இருக்கும். இது ஒரு என்ன சொல்றேன், ஒரு ஒரு ப்ராசஸ் ஃபங்க்ஷன். மிக கவனமாக ரெண்டுமே போய்கொண்டே இருக்கணும். என்ன சரி ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, இதுல என்ன சரி இது ப்ராப்ளம் ஆயிடுச்சு என்றால் எங்களோட சரளமான ஓதல் ஸ்ட்ரக் ஆயிடும்.
நான் விளங்கப்படுத்தி இந்த உதாரணம் விளங்கினா உங்களுக்கு எப்படி போறேன்னு சொல்லி ஆமாங்க உஸ்தாத், புரியுதுங்க உஸ்தாத். நல்லா இப்ப பாருங்க, இதுல சில அடிப்படையான சில விஷயங்கள் இருக்கு. முதலாவது, கண்ணின் மூலமாக நான் வாசிக்கிறேன் தானே, கண்ணால ஓதையிலும் என்று சொன்னேன் தானே, அந்த ஓதல் ஆமாங்க உஸ்தாத். அடிப்படையில அது சரி ஃபாஸ்ட், சரியான மட்டும் அது ஃபாஸ்ட். ஏன் அது அப்படி நாங்க சொல்றோம் என்றால், உங்களுக்கு தெரியும், இப்போ வேற மொழிகள்ல உதாரணத்துக்கு தமிழ்ல கூட நீங்க வாயை மூடிட்டு கண்ணால மட்டும் நிறைய வாசிக்கலாம். அதே நீங்க ஆமா வாயால ஆமாங்க. வாசிக்கிற டைம் கூட தேவைப்படும். ஆனா கண்ணால வாசிக்கிற நேரம் நேரம் குறைந்த அளவுல நாங்க நிறைய வாசிக்கலாம். எனவே அடிப்படையில கண்ணினுடைய வேகம் கூடுதலானது. அதே போல எங்கட கண்ட ரீடிங், கண்ணால வாசிக்கிறது என்ற அந்த ஸ்பீட வாயினுடைய உச்சரிப்புடைய ஸ்பீடுக்கு நாங்க பேலன்ஸ் பண்ணணும். நல்லா கவனமா கேட்டுக்கிறணும். கண் அடிப்படையில ஸ்பீட் தானே. அந்த ஸ்பீடுக்கு எங்கட வாயை நான் கொண்டு போனா பல 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 பலன்னு எங்களுக்கு ஒண்ணும் உச்சரிப்பு சரியா கொண்டு வர இயலாது. என்றால் கண் சரி ஸ்பீட். ஆகவே என்ன செய்யணும் என்றால், ஓகே உஸ்தாத். கண்ணினுடைய ஸ்பீட எங்களோட வாயின் மூலமாக நிதானமாக ஓதுற ஸ்பீடுக்கு பேலன்ஸ் பண்ணணும். அப்ப நாங்க என்ன செய்யணும், கொஞ்சம் ஸ்லோ ஆகணும். கண்ணால பார்த்து கொண்டு ஓதுறத கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும். அப்படி பண்ற நேரம் எங்களோட ஓதல்ல பின்வருகின்ற முக்கியமான காரணங்கள் தான் அதிகமான திக்குதல்கள் அல்லது சரளமான ஓதல் இடம்பெறாமல் இருப்பதற்கான காரணங்களாய். இந்த ஓதல்ல சரளமான முறையில ஓதாமை இருக்கிறதுக்கான காரணங்கள்லாம் முதலாவது பாருங்க, இவை இரண்டும் ஒன்றை ஒன்று முந்துதல். எது ரெண்டும்? ஆஹ் வாயின் மூலமாக ஓதுதலும் கண்ணின் மூலமாக ஓதுறதும் மாறி நடக்கிறது. வாய் முன்னுக்கு போய் கண் பின்னுக்கு ஆகுறது. எப்படிக்கும்? முதலாவது வாயில உச்சரிக்கிறது, சரி, அதுக்கப்புறம் கண்ணால பார்ப்பீங்க. என்ன நடக்கும்? பத்தாத்துன் கஸ்ரத்துன் சரியா விளங்கும், இருக்காதுங்க உஸ்தாத். கஸ்ரத்துன் தம்மதுனா பேத்திடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும். ரெண்டாவது பாருங்க, ரெண்டுக்கும் இடையில இடைவெளி இல்லை. உதாரணத்துக்கு நீங்க ஈயாக்க என்று ஓதுறீங்க. ஆனா அவங்களோட கண் பாக்குது, இதெல்லாம் பார்த்து 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 முடிஞ்சு நஸ்தாயின பாக்குது, பார்த்து கொண்டிருக்குது இப்ப கண். இப்ப என்ன நடக்கும்? நீங்க பாக்குறது ஒரு இடம், நீங்க ஓது கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு இடம், இடையில இருக்கிற அவ்வளவும் எப்படி உச்சரிக்கப்படும்ங்கிறது உங்களோட மைண்டுக்கே விளங்காம போய்த்திடும். என்றால் எங்கட எங்கட கண் என்ன, எங்கட வாய் என்ன செய்யும்? எங்க எங்கட கண் ஓடிக்குதோ அங்கதான் ஓட பார்க்கும். அதுக்கு நிதானமான ஒரு ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு தெரியாது. கண் நிதானமாகினால் ஒட்டோவாக எங்கட வாய் நிதானமாகும். கண் ஃபாஸ்டா போச்சுதென்றால் வாய் எல்லாத்தையுமே விட்டுட்டு அந்த இடத்துக்கு தான் ஓடுறதுக்கு பார்க்கும். எனவே இரண்டுக்கும் இடையில இடைவெளி நீண்டாலும் எங்களோட ஓதல் சரளமாக வராது. மூணாவது, கண்ணினுடைய வாசிப்பு வேகத்திற்கு வாயில் மூலமான வாசிப்பு மாறுதல் தலைகீழாக மாறி நடக்கிறது. கண் போற ஸ்பீட் சரி ஃபாஸ்ட், அந்த ஸ்பீடுக்கு எங்களோட வாய் ஓதல் வாயால ஓதுறது மாறும். மாறின என்ன நடக்கும்? தெளிவிக்காது. என்னத்த அலிப்ப உச்சரிக்கிறோமா, தேய உச்சரிக்கிறோமா, ஏ என்றுதான் உச்சரிக்கிறோம். இந்த உச்சரிப்புட வெளிப்பாடு கூட தெளிவாக வராது. உண்மையில குர்ஆன் மிக ஓகே தெளிவாக உஸ்தாத். ஓதப்பட வேண்டியது. அடிப்படையில எங்களை யாரும் எங்களோட ஓதலை யாருமே கேட்காட்டியும் எங்களுக்கு என்று சாட்டப்பட்டிருக்கிற 2 மலாய்க்காமார்கள் கூட இந்த ஓதலை கேட்கிறாங்க. அதுக்குரிய கூலிகளை அவங்க உரிய முறையில பதியணுங்கிறதுக்காக வேண்டி கட்டாயம் அவங்க கேட்கிறாங்க. எனவே எங்களோட ஓதலினுடைய உச்சரிப்பு எங்களுக்கு தெரியும். ஒரு எழுத்தை உச்சரிச்சா 10 நன்மை, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, அந்த 10 நன்மை 7 மடங்குகளாக பெருக்கப்படுது, கூட்டப்படுது, அதிகரிக்கப்படுது, இப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் எங்களுக்கு தெரியும். அப்ப அதுல பெருமதி என்னன்னா, இதான் அதுல பெருமதி. எந்த அளவுக்கு நாங்க எழுத்துக்களை மிக தெளிவாக உச்சரிக்கிறோமோ அப்பதான் அதுல நன்மைகள அந்த படித்தரங்களுடைய அளவுகள் கூடிக்கொண்டு போகும். எனவே அதில நாங்க மிக கவனமாக இருக்கணும். கடைசியான விஷயம், 2ம் ஒரே இடத்துல சந்திச்சு கொள்ற. இப்போ ஈயா, க என்று க என்ற எழுத்து தான் நீங்க பார்த்து கொண்டு மிக்கிறீங்க. அந்த கவ தான் நீங்க உச்சரிச்சு கொண்டு மிக்கிறீங்க. அப்படி என்றால், உங்களுக்கு அடுத்த எழுத்து என்ன என்று சொல்லி நீங்க பார்க்கிறதுக்கு டைம் கிடைக்கல. அப்ப என்ன நடக்கும்? நீங்க ஆமாங்க. பார்க்காததால உங்களோட வாய் அத ஓதாது. நீங்க போயிட்டு ஸ்ட்ரக் ஆகுங்க. எப்படி? ஈயா, க, ந.
ஈயாக்க நஅபுது என்று சொல்லி நாங்க அந்த இடத்துல திக்கி 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 கொண்டுதான் போவோம். எனவே அது பிழை. இப்ப நீங்க நான் இதுல உங்களுக்கு உதாரணமாக எடுத்த வசனம் சில போது உங்களுக்கு அது நிச்சயம் அறிமுகமான வசனமாக இருக்கலாம். நீங்க புதிய வசனங்களை நோக்கி போற நேரம் இந்த பிரச்சனை கண்டிப்பாக கட்டாயமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால் இதற்கு பின்னால நீங்க ஓதுறது உச்சரிப்பு சரிப்பில என்கிறத தாண்டி அதுகளை நீங்க இன்ஷால்லா படிச்சு கொண்டு வரதான் உங்களோட ஓதலுக்குள்ள நீங்க அதுகளை அவதானிக்கணும், திருத்தணும். அது வரைக்கும் என்ன செய்யணும் என்றால் இதுவரைக்கும் நீங்க படிச்ச விஷயம் இருக்கிற மத்த பத்தி படிச்சுக்கிறீங்க. சரியா? ஆமாங்க உஸ்தாத். வசனங்களினுடைய வசனங்களினுடைய இறுதி அமைப்புகளை எப்படி ஓதணும் என்றது படிச்சுக்கிறீங்க. இது ரெண்டு முக்கியமான பகுதி. இந்த ரெண்டை நீங்க என்ன செய்யணும் என்றால் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அறிமுகம் இல்லாத வசனங்களை திக்காம ஓதி பழகுற ஒரு முறையை நீங்க யோசிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 5 வசனம். இப்ப உங்களுக்கு இந்த விஷயம் கிளியர் தானே? கண் மூலமாக ஓதுறது, வாய் மூலமாக ஓதுறது, இந்த கிளியர் தானே? புரியுதுங்க உஸ்தாத். அப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால் இதை நீங்க வச்சுக்கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு 5 வசனம் திக்காம என்ன சரி செஞ்சு சரளமா அந்த 5 வசனத்தையும் மோதி பார்க்கிறேன். புதிய வசனம், அறிமுகம் இல்லாத வசனம். ஆக குறைந்தது 5 வசனம் என்ற நிலைக்கு நீங்க போகணும். விளங்கினா? புரியுதுங்க உஸ்தாத். நாங்க இன்னைக்கு அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நாங்க வருவோம். இப்பதான் நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் வசன ரீதியான பிராக்டிக்கல் பார்ட்டுக்கு நாங்க வரோம். அதுல இதுவரைக்கும் நாங்க பேசிக்கான விஷயங்களை பார்த்துக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் மொத்தம் 13 பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் அலிஃப் ஐன் என்று எழுதக்கூடிய பகுதி. அலிஃபுன் ஐனுன் என்ற இந்த 2 எழுத்துக்களுக்குமான பகுதி. இதை நோக்கி நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நகர்றோம். உங்களோட ஒர்க்கை நீங்க கட்டாயம் ஃபாலோ பண்ணணும்ங்கிறது முக்கியமான விஷயம். சரி, அலிஃப் என்ற எழுத்தை பொறுத்த வரைக்கும் அலிஃப்ல நீங்க சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நேரம் ஓகே. விஷயம் நான் சொன்னேனே, போன கிளாஸ் சொல்லியிருப்பேன். அதாவது நாங்க இப்படித்தான் ஓதுறமென்று கற்பனையில ஓதுவோம். ஆனா எங்களோட உச்சரிப்பு வேறொரு வடிவத்தில் இருக்கும். அப்படிதானே? ஞாபகம் அதை ஆமா போய் நான் ஆமா. எந்த எந்த இடத்துல சொன்னேன்? இப்ப நாங்க அலிப்புன்னு நினைச்சு ஓதுவோம். ஆனா நாங்க உச்சரிக்கிறது யாவா இருக்கும். அதாவது அந்த நீட்டும் போது வரக்கூடிய மிஸ்டேக்க சொன்னீங்க உஸ்தாத். நம்ம அதாவது நாங்க ராகத்தோட நீட்டி ஓதும் போது நீட்டி ஓதும் போது ராகம் அந்த ம், ஆமா. ஒரு நல்ல ஞாபகத்தில் அந்த ராகம் ஓதுற நேரத்துல தான் இந்த பிரச்சனை வரும்னு நான் பேசினேன். ஆகவே அலிஃபினுடைய ஆமா. முக்கியமான பகுதியில வரக்கூடிய விஷயங்கள்ல 3வது பாயிண்ட் நாவை உயர்த்தக்கூடாது, செய்யக்கூடாது என்பது முக்கியம். நாவானது ஓகே. உயர்த்தப்படவும் கூடாது, அசைக்கவும் கூடாது. அதே போல தொண்டையினுடைய ஆரம்ப பகுதியிலிருந்து தான் உச்சரிப்பு வரணும். உங்களுக்கு கிரீன் கலர்ல போட்டு காட்டுறான் பாருங்க, உச்சரிப்பு எந்த இடத்துல இருந்து வரணும்ங்கிறத போட்டு காட்டினான். சவுண்ட் என்ன செய்யணும்? கீழ் நோக்கி போகணும். அப்ப ஆ என்ற உச்சரிக்கிறது ஓகே எப்படி வரணும்? உஸ்தாத். உச்சரிப்பு ஆ. சரியா? வானத்தை நோக்கி போதா கீழ் நோக்கி வருதா? ஓ- ஆண்டா. ஆ ஆ ஓகே ஓகே உஸ்தாத். இல்ல நான் கேட்கிறேன். ஆ என்று அலிஃபை நாங்க ஆண்டு தானே உச்சரிச்சு பழகிக்கிறோம். ஆ அதானே? ஆமா 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 ஆ, ஆமா உஸ்தாத். ஆண்டு உச்சரிக்கிற நேரம் உங்களோட சவுண்ட் வானத்தை நோக்கி மேல் நோக்கி போகுதா அல்லது பூமியை நோக்கி கீழ் நோக்கி வருதா? சொல்லுங்க பாப்போம். மேல் நோக்கி போகுது உஸ்தாத். அது எப்படி அது? அப்ப எப்படி கீழ் நோக்கி வரணும்? ஆண் கீழ் நோக்கி சொல்லும் போது வாய் மேல் நோக்கி தானே உஸ்தாத் போ. வருதுல்ல? அதானே பிரச்சனையே. அப்ப இந்த பாயிண்ட்ஸ் பிழையே. எங்க அது? சத்தம் கீழ் நோக்கி சரிவாக செல்லல் வேண்டும். அது எப்படி இது? ஆ கீழ் நோக்கி சரி வேணாம். நேரா கீழ் நோக்கி போறோம் என்று சொன்னா பிழை. சொல்ற பாயிண்ட் என்ன? சரிவாக போகணும். ஓகே உஸ்தாத். சரிவாகனா புரியலைங்க உஸ்தாத் எனக்கு. ஸ்லா சரிவாகனா ஸ்லா புரியல. சா சா அதாவது நேரும் இல்லாம ஆ மேல் மேல் நோக்கி போகுமா? அப்படியா உஸ்தாத்? இப்படியும் போகக்கூடாது, ஆ கீழ் நோக்கியும் போகக்கூடாது. ஓகேங்க உஸ்தாத். சரிவாக போகணும். சாய்ந்து போகும்.
அப்போ ஓ ஆவ ஓகேங்க உஸ்தாத். சாய்த்தால் எப்படி வரும்? அ. ஆவ சாய்த்தால் அ. சுப்பா நீங்க ஏன்னு ஓகே சொல்லி பாருங்க. நாவினுடைய எங்க சரி அசைதா? அ. ஓகே. அ. அம் நாவினுடைய எந்த மேல் ஒரு நோக்கி. பகுதி அசைதா? ஆமா ஆமாங்க உஸ்தாத். அந்த நீங்க நாவ போட்டிருக்க அந்த கிரீன் கலர். அந்த கிரீன் அப்படின்னு சொல்லும் போது அந்த கிரீன் கலர் பகுதியில நீங்க சொன்னாப்புல அந்த சவுண்ட் வருதுங்க உஸ்தாத். வருது. தொண்டை அப்ப அது சரி. தொண்டையினுடைய ஆரம்ப பகுதியில தான் உங்களோட சவுண்ட் வர்றது சரி. நாவு என்ன செய்யுது? அசைவுக்கு உட்படுதா? தொண்டை கீழே இருக்கிற பகுதி அல்லது மேல் பகுதியில, இந்த பகுதியில சரி, இந்த பகுதியில சரி, ஏதாவது ஒரு அசைவு இருக்குதா நாவுல? அஹ், அஹ், இல்ல இல்ல உஸ்தாத் இல்ல. அந்த பாயிண்ட்டும் சரிதானே? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க இப்ப நீங்க படிச்சு கொண்டிருக்கிறது அலிஃபினுடைய உச்சரிப்பு பகுதி. ஆனா நான் ஓதுறதுக்கு போகல அந்த பிரச்சனை நிறைய வரும். உங்களை அறியாம வரும். கவனமா அந்த விஷயத்தை இப்ப பாடிக்கோங்க. அப்புறம் முதலாவது பாயிண்ட், நாவு அசைவுக்கு உட்படல. இரண்டாவது, தொண்டையினுடைய ஆரம்ப பகுதியிலிருந்து சவுண்ட் வருது. மூணாவது, சவுண்ட் கீழ் நோக்கி போகுது. இது நடக்குது. அப்படித்தானே? அடுத்த முக்கியமான ஆமா விஷயம், நீங்க வசனமாக ஓதுற நேரத்துல நல்லா கவனமா கேட்டுக்கணும். அலிஃபுக்கு முன்னாடி வார ஒரு எழுத்துக்கு தானே? அலிஃபுக்கு முன்னாடி வார எழுத்து ஆமாங்க. உண்டு. அந்த எழுத்தை விட்டும் அலிஃப் என்றது, அதாவது அ அல்லது இ அல்லது உ என்ற அந்த சவுண்ட் மிக தெளிவாக பிரிந்து வெளிப்படுத்தப்பட்டு ஓதணும். முன்னாடி வர எழுத்தோட பேசிட்டு சேர்த்து ஓதினா எழுத்து மாறிடும். நான் பின்னுக்கு உதாரணங்களை நான் பின்னுக்கு பார்ப்போம். சரி, இன்ஷா அல்லாஹ் இப்போதைக்கு நீங்க 3 விஷயத்த ஃபுல்லா படிச்சிட்டீங்க. ஓதுறதுக்கு தேவையான வெரி இம்பார்ட்டன்டான மிக முக்கியமான விஷயங்களை படிச்சுக்கிறீங்க. ஒன்று, வசனத்துல இறுதியில வரக்கூடிய சிக்கல்களை படிச்சிட்டீங்க. நீட்டுதலோடு தொடர்பான அடிப்படைகளை படிச்சிட்டீங்க. வசனத்தை சரளமாக ஓதுற அமைப்போட சேர்த்து அலிஃப் என்ற எழுத்த ஓதுற மெத்தடையும் படிச்சிட்டீங்க. ஹை. ஓகே உஸ்தாத். ஆகவே உங்களால் ஓதுறது என்ற பகுதிக்குள்ளால் நாங்க போகலாம். அதுல இன்றைக்கு நான் உங்களுக்கு முக்கியமான இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் ஞாபகப்படுத்துறேன். அலிஃப் என்ற எழுத்து தவறாக உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு முறை சொல்லித்தாரேன். எப்ப நீங்க அலிஃபை பிழையா உச்சரிப்பீங்கன்னு சொல்லி. சரி, முன்னால் உள்ள எழுத்துடன் கலந்து வருகின்ற போது அலிஃப், நான் சொன்னேன் கடைசி பாயிண்ட் முன்னுக்கு வர எழுத்திலிருந்து தனியா பிரிச்சு வெளிப்படுத்தி ஓதணும். ஆமா ஆனா ஆமாங்க உஸ்தாத். இப்ப நீங்க அலிஃப் என்ற எழுத்து அதுக்கு முன்னால வர எழுத்தோட சேர்க்கிறீங்களோ அந்த நேரம் அந்த எழுத்து யாவாக மாறும். சரி, உதாரணத்துக்கு இந்த வசனத்தை ஓது பார்ப்போம். وأما السلا وأما السائل فلا تنحر. ஆஹா, சரியா ஓதுங்க. பிள்ளை ஓதணும். وأما وأما السائل فلا تنهر. பிள்ளை மத்தியோட அடையாளம் வந்து அன்னைக்கு நிட்டணுமே, எத்தனை நிட்டணும் படிச்சிட்டீங்க பாத்தீங்களா? மத்தினுடைய அடையாளம் வந்தால் எத்தனை செகண்ட் நிட்டல் வேண்டும்? அங்க வந்து 3 செகண்ட்ஸ் இழுக்கணுங்க உஸ்தாத். நீங்க 3 செகண்ட் அப்ப நீட்டீங்க இல்லையே? இல்ல உஸ்தாத். சரி, திரும்ப ரீட் பண்றேன் உஸ்தாத். ம். ம். ரீட் பண்றதை விட ஓதுங்க. வ அப்பதான் மாறி. நான் சொன்ன ராகம் என்றது ஆ 10 படிச்சு. ஓகேங்க உஸ்தாத். ம். போதும் போதும். திரும்ப ஓதட்டுமா உஸ்தாத்? திருப்பி தான் ஓதணுமா? ஓதுங்க. وأما السائل فلا تنحر. இதுல பாருங்க, இதுல உங்களுக்கு வித்தியாசமான பிரச்சனை வருது. இந்த இடம் தானே? இந்த இடம் இப்ப உங்களோட ஆமா. உச்சரிப்புல ஐனு கூடிய மாறுது. அதாவது நாவினுடைய நடுப்பகுதியோ அல்லது நாவினுடைய இறுதி தொண்டையோடு வார பகுதியை நீங்க கொஞ்சம் தூக்குறீங்க. ஐல ரெண்டு தூக்குறீங்க. ஆ அது ஓகேங்க பிழை. உஸ்தாத். இது முக்கியமான பிழை. நாவினுடைய எந்த ஒரு அசையும் வரக்கூடாது. ஈல ச ஈல ஃபல தன்ஹர். நான் உதாரணம் ஒன்று காட்டுகிறேன். இன்னும் சில
பிழையான உச்சரிப்புகளுக்குரிய முறைகள் இது எல்லாத்தையும் ஒரடியாக தாரது நல்லமில்லை. இன்றைய பாட ரெக்கார்ட கேளுங்கோ. 2 ஒர்க் இருக்குது. இந்த மாதிரியுடைய அலிஃபினுடைய பிழைகள் வராம உச்சரிச்சு பழகணும். இ உ இ உ அந்த நாவினுடைய அசைவு இல்லாம வந்து பழகணும். முதல் விஷயம். அதுக்கு முன்னால சரளமாக ஓதுறது என்ற ஒரு விஷயத்தையும் படிச்சுக்கிறீங்க. அந்த ஒர்க்கையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க வீட்டுல. எங்களுக்கு இந்த மாதிரி ஹோம்ஒர்க் அனுப்ப வேண்டியது இன்னும் வரல. இன்ஷால்லா இதுலேருந்து இன்னும் சில தவறான அமைப்புகளை பார்த்துட்டு நேரடியாக நாங்க பிராக்டிஸ்க்குள்ள நெக்ஸ்ட் கிளாஸ்ல போவோமா? ஓகேங்க உஸ்தாத்.